இன்றைக்கி எங்களுடைய எம்எல்ஏ விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்களை இன்றைக்கி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோயில்பட்டியில் நடந்த நண்டியிருப்பு கூட்டத்தில் தவறுதலாக பேசினான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி எங்களுடைய அமைப்பு செயலாளரே வந்து அதுக்கு விளக்கமெல்லாம் கொடுத்தாரு. இருந்தும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க சம்பவம் கரூரில் நடந்த சம்பவத்துக்குலாம் என்னெல்லாம் பேசுனாங்க, தலைவர் முட்டாள் முதல்வர்லாம் சொன்னாங்க. அன்றைக்கெலாம் நாங்கள் எது பண்ணோம், அதாவது சுதந்திரமாக கருத்து சுதந்திரம் கொடுக்கக்கூடிய நாட்டில் ரொம்ப அராஜக முறையில் அதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பார்க்க போன்னு சொன்னேன், இன்னும் அனுமதி கொடுக்கல. இந்த அளவுக்கு மோசமான, அதுவும் தூத்துக்குடி மாவட்டத்திலேயே இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு வந்து சுதந்திரத்தை பறிக்கப்படுகிறது. இது இவங்க தான் செய்கிறாங்களா இல்லை மேலேருந்து யாருன்னு சொல்லி வேறு ஒரு கோப்போடு இதை பண்ணுறாங்களான்னு தெரியல. இருந்தாலும் மக்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் உங்களுடைய சார்பாகவே விடுகிறேன். இது நல்லதாங்கிறது நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம தூத்துக்குடி தொடர்ச்சி எம்எல்ஏ இந்த மாதிரி தொடர்ச்சியாக கைது பண்ணிக்கிட்டு வராங்க. உங்களுக்கு பேச்சுரிமை அதை பற்றி சொல்லுங்கள். பேச்சுரிமை அதனால தான் இப்படி அன்னைக்கு கூட அனிதானம் பண்ணாங்க, இவங்களை பண்ணுறாங்க, மிரட்டல் பண்ணுறாங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் அசர் கிடையாது. உங்களுக்கு தெரியாத திமுக பற்றி நீங்கள் எங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் இதை விட்டு என்ன செய்ய முடியுமா தெரிஞ்சுக்கிடாமல் பண்ணுறாங்க. இது அவங்க கட்சியில் இப்படி யாரும் இருப்பாங்களோ எங்களுக்கு தெரியல. எங்களை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம். எங்கள் உயிர் இருக்க தண்டி இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் மடங்குற ஆள் கிடையாது. சந்திக்கிறத பார்ப்போம். சட்டமன்ற உறுப்பினர் முறையாக அனுமதி வாங்கி கைது பண்ணுற மாதிரி தெரியல. அது என்னைக்கு அதிகாலையில் போய் கைது உங்களுக்கு முறையாக என்ன நடக்குச்சு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாத செய்தி ஒன்று இருக்குவா? இது எதுவுமே முறை கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு எம்எல்ஏ பண்ணணும்னா சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கணும். அதை கொடுத்தா பிறகு தான் பண்ணணும். கோயில்பட்டியில் பேசுகிறத தூத்துக்குடியில் கேஸ் போட போகிறாங்களாம். இப்படி தான் சட்டம் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. சட்டத்தை மதிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சட்டம் சரியாக இருந்தால் தான் சட்டத்தையே நம்ம மதிக்க வேண்டி வரும். சட்டமே சரியில்லாமல் பயன்படுத்தினா மீற வேண்டிய நிலைமைக்கு ஏற்படுத்திடுவாங்க என்பது ஐயமாக இருக்குது. அவ்வளோ. நன்றி, வணக்கம். அப்படி விசாரணை முடிஞ்ச அப்புறம் தான் இது கொண்டு வந்துருக்காங்க. ராஜி கொடுக்கணும். இன்றைக்கி எங்களுடைய எம்எல்ஏ விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்களை இன்றைக்கி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோயில்பட்டியில் நடந்த நண்டியிருப்பு கூட்டத்தில் தவறுதலாக பேசினான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி எங்களுடைய அமைப்பு செயலாளரே வந்து அதுக்கு விளக்கமெல்லாம் கொடுத்தாரு. இருந்தும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க சம்பவம் கரூரில் நடந்த சம்பவத்துக்குலாம் என்னெல்லாம் பேசுனாங்க, தலைவர் முட்டாள் முதல்வர்லாம் சொன்னாங்க. அன்றைக்கெலாம் நாங்கள் எது பண்ணோம், அதாவது சுதந்திரமாக கருத்து சுதந்திரம் கொடுக்கக்கூடிய நாட்டில் ரொம்ப அராஜக முறையில் அதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பார்க்க போன்னு சொன்னேன், இன்னும் அனுமதி கொடுக்கல. இந்த அளவுக்கு மோசமான, அதுவும் தூத்துக்குடி மாவட்டத்திலேயே இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு வந்து சுதந்திரத்தை பறிக்கப்படுகிறது. இது இவங்க தான் செய்கிறாங்களா இல்லை மேலேருந்து யாருன்னு சொல்லி வேறு ஒரு கோப்போடு இதை பண்ணுறாங்களான்னு தெரியல. இருந்தாலும் மக்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் உங்களுடைய சார்பாகவே விடுகிறேன். இது நல்லதாங்கிறது நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம தூத்துக்குடி தொடர்ச்சி எம்எல்ஏ இந்த மாதிரி தொடர்ச்சியாக கைது பண்ணிக்கிட்டு வராங்க. உங்களுக்கு பேச்சுரிமை அதை பற்றி சொல்லுங்கள். பேச்சுரிமை அதனால தான் இப்படி அன்னைக்கு கூட அனிதானம் பண்ணாங்க, இவங்களை பண்ணுறாங்க, மிரட்டல் பண்ணுறாங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் அசர் கிடையாது. உங்களுக்கு தெரியாத திமுக பற்றி நீங்கள் எங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் இதை விட்டு என்ன செய்ய முடியுமா தெரிஞ்சுக்கிடாமல் பண்ணுறாங்க. இது அவங்க கட்சியில் இப்படி யாரும் இருப்பாங்களோ எங்களுக்கு தெரியல. எங்களை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம். எங்கள் உயிர் இருக்க தண்டி இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் மடங்குற ஆள் கிடையாது. சந்திக்கிறத பார்ப்போம். சட்டமன்ற உறுப்பினர் முறையாக அனுமதி வாங்கி கைது பண்ணுற மாதிரி தெரியல. அது என்னைக்கு அதிகாலையில் போய் கைது உங்களுக்கு முறையாக என்ன நடக்குச்சு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாத செய்தி ஒன்று இருக்குவா? இது எதுவுமே முறை கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு எம்எல்ஏ பண்ணணும்னா சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கணும். அதை கொடுத்தா பிறகு தான் பண்ணணும். கோயில்பட்டியில் பேசுகிறத தூத்துக்குடியில் கேஸ் போட போகிறாங்களாம். இப்படி தான் சட்டம் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. சட்டத்தை மதிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சட்டம் சரியாக இருந்தால் தான் சட்டத்தையே நம்ம மதிக்க வேண்டி வரும். சட்டமே சரியில்லாமல் பயன்படுத்தினா மீற வேண்டிய நிலைமைக்கு ஏற்படுத்திடுவாங்க என்பது ஐயமாக இருக்குது. அவ்வளோ. நன்றி, வணக்கம்.